வணக்கம். உங்களோட வாழ்க்கையில எதை நினைச்சாலும் வெறுப்பாவே இருக்குது, வாழ்றதுக்கே பிடிக்கல, வாழ்க்கையை நினைச்சாவே வெறுப்பா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட வருத்தத்தில் நீங்க இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. உங்களோட வருத்தம் வெறுப்பு அத்தனையும் கண்டிப்பா சொல்றேன், பறந்து காத்தோட காத்தா போயிடுங்க. இது 100% உண்மை. விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க, இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப வெறுப்பா இருக்கு அப்படின்னு வேற ஒரு வாழ்க்கைய தேடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்க. நீங்க தேடின அந்த வேற ஒரு வாழ்க்கை வேதனையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ என்னைக்குமே இருக்கிறத விட்டுட்டு பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பறக்கிறத பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் கஷ்டப்பட்டு நிற்கிறது நாமளாக தாங்க இருப்போம். ஸோ கையில் இருக்கிறதே சில பேருக்கு நிலையில்லாத அந்த சூழ்நிலையில் எங்கேயோ இருக்கிறத நம்பி இருக்கிற வாழ்க்கையை தொலைச்சிட்டு என்னைக்குமே அவதிப்பட்டு போய் நிற்காதீங்க. அடுத்த ஒருத்தரை பற்றி குறைச்சி மதிப்பிடவோ காயப்படுத்தவோ தயவு செஞ்சு இதுக்கு மேலே செய்யாதீங்க. இன்னைக்கு உங்ககிட்ட பணம் பதவி காசு எல்லாமே இருக்கலாங்க. ஸோ புகழ் இருக்கலாம், நீங்கள் வாழ்க்கையில் ஒரு அந்தஸ்தில் இருக்கலாம், இது எல்லாமே இருக்கே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இன்னைக்கு வலிமையானவங்களா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக சில பேரை அலட்சியப்படுத்தவோ காயப்படுத்தவோ தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, அது நம்மளை விட வலிமையானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதே நாள் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்குமோ இதே மாதிரி தான் வாழ்க்கை முழுக்க நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணுவோம் அப்படின்னு நிச்சயம்லாம் கிடையாதுங்க. வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறக்கூடிய வல்லமை படைத்தது. அதனால எப்பயுமே நாம் இருக்கிற ஒரு சூழ்நிலை வச்சு அடுத்தவங்களை பார்த்து நக்கல் அடிக்கிறதோ கிண்டல் அடிக்கிறதோ காயம் பண்ணுறதோ இதுக்கு மேலே வேணாங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி பாருங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு செய்கிறத கண்டிப்பாக சொல்கிறேன், வேற யாரோ ஒருத்தர் உங்களுக்கு செய்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொய் அப்படிங்கிற ஆடையை என்னைக்குமே எடுத்து உடுத்திக்காதீங்க. அதனால் ஒரு நாள் மானம் இழந்து அதனால் அவமானம் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தலை குனிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பை நீங்களே உருவாக்கிக்காதீங்க. அதனால தான் சொல்கிறேன், பொய்யா பேசுறது, பொய்யா நடிக்கிறது, அடுத்தவங்க கிட்ட நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறது, இந்த வேஷமெல்லாம் ஒரு நாள் களையும் போது நம்மளோட ஒரிஜினாலிட்டி வெளியே தெரிஞ்சிருங்க. அன்னைக்கு நாம் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால தான் படித்து சொல்கிறேன், என்னைக்குமே பொய்யா வேஷம் போடுறத தயவு செஞ்சு என்னோட நிறுத்திக்கோங்க. என்னைக்குமே அதிகாரத்தை விட அன்பால நம்ம முயற்சி பண்ணினோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூட இருக்கிறவங்களோட அந்த மனசை நாம் ஈஸியாக ஆட்சி பண்ணிடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அதிகாரத்தால் ஒருத்தரை ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அது முடியாத ஒரு விஷயங்க. நீங்கள் அன்பால் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட தோற்று போகிறதுக்கு தான் எல்லாருமே விரும்புவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே முடியும் அப்படிங்கிற அந்த சொல்லல இருக்கிறது வெற்றி மட்டும் கிடையாதுங்க, அதில் இருக்கிறது மிகப்பெரிய வரலாறு அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கோங்க. கவனமாக கையாளப்படலைன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் மீண்டு வர முடியாத அளவுக்கு நொறுங்கி போயிடும் வாழ்க்கை அப்படிங்கிற அந்த கண்ணாடி. நிறைய பேருங்க எடுத்த எடுப்புல அடுத்தவங்க மேலே கோபப்பட்டு வார்த்தையை கொட்டி சொந்தங்கள் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக உடைச்சு போட்டுறாங்க. மறுபடியும் பழைய மாதிரி திரும்ப வராது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிக்கிறதே கிடையாது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கிற ஒவ்வொரு சொந்த பந்தமும் ரொம்ப 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 நாம் கவனமாக கையாளணும். அப்படி இல்லைன்னா கடைசியில் உடைச்சிட்டு ஒட்ட வைக்கணும்னு முயற்சி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அது ஒட்டாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே உங்களுக்குள்ள இயல்பாக வரக்கூடிய அந்த ஆசைகளை விட அடுத்தவங்களால தூண்டப்பட்டு நம்மளுக்கு வரக்கூடிய அந்த ஆசை இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 ஆபத்தான ஒன்றுங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட மனசில் இருந்து ஆசையை தூண்டி விட்டுட்டு நீங்கள் கஷ்டப்படுறத வேடிக்கை பார்க்கறதுக்காகவே சில பேர் உங்கள் மனசுக்குள்ள பல ஆசைகளை தூண்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தவங்க சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக கண்மூடித்தனமாக சில விஷயங்களை செஞ்சுட்டு
கடைசியில் கஷ்டப்படும் போதும் அவதிப்படும் போது தான் உங்களுக்கு நான் சொன்னது ஞாபகம் வரும். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் செய்கிறதுக்கு முன்னால் இது நமக்கு தேவையா, இது நமக்கு தேவையில்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணுங்க. என்றைக்குமே இன்னைக்கு உங்களால் சிரித்தவங்க நாளைக்கு உங்களுக்காக அழுவாங்க பார்த்தீங்களா, அந்த நேரம் தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நிறைய பேர் இருப்பாங்க, அவன் பண்ணின பாவத்துக்கெல்லாம் அவன் நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு அடுத்தவங்க பேசுகிற அளவுக்கு தயவு செஞ்சு நீங்கள் நடந்துக்காதீங்க. ஸோ நீங்கள் யாருக்கும் பெருசாக நீங்கள் அள்ளி அள்ளி கொடுக்கணும், நீங்கள் அவங்களுக்கு நல்லது பண்ணணும், உதவி பண்ணணும்னு சொல்ல வர கிடையாது. ஸோ அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணாமல் இருந்தாவே போதுங்க. நம்மளோட வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக இருக்கலாம். அதே மாதிரி நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளை கரிச்சு கொட்டலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்மளை திட்டாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவாவது சில பேர் இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வாழுகின்ற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அது வெறுப்பாக இருக்குது, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் என்றைக்குமே நினைக்காதீங்க. இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய இந்த கஷ்டங்கள், இந்த பிரச்சனைகள், இது எல்லாமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. அதுக்கப்புறமும் வாழ்க்கை இன்னும் தொடரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்றைக்குமே வலி, துன்பம், கோபம், பிரச்சனை இது எல்லாமே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களுக்குள்ள தானே தவிர உங்களை சுற்றி இருக்கிறவங்களை கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே அடுத்தவங்களை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என் வாழ்க்கையில் வர பிரச்சனைக்கு காரணமே இவன் தான் அப்படின்னு அடுத்தவங்க மேலே பழிய தூக்கி போடுறது. ஸோ நமக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு முழு கவனம், முழு ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னு கேட்டால் நாம் மட்டும்தாங்க. ஸோ இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு அப்படின்னு நாம் முதல்ல நமக்குள்ள கேள்வி கேட்கணும். அப்போ தான் அதை சரி பண்ணுறதுக்கான அந்த முடிவு, அந்த சொல்யூஷன் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்குமே தவிர, ஸோ நம்ம எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களையே வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. அதனால் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. மன உளைச்சல் ஆகி போய் உட்கார்ந்துருக்கிறது தான் மிச்சமாக இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கை துணை அப்படிங்கிற அந்த சொந்தம் மட்டும் நம்மளுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சரியாக அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உறவுகளை மட்டும் கிடையாதுங்க, இந்த உலகத்தை கூட நம்ம ஜெயிச்சிடலாம். உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நமக்கு சுற்றி இருக்கிற எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா, தங்கமான கேரக்டராக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கூட வந்து அமைஞ்ச வாழ்க்கை துணை மட்டும் சரியில்லை அப்படின்னா வாழ்க்கையே சரியில்லாமல் போயிடுங்க. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் எவ்வளோ கெட்டவங்களாக இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கை துணை ஒருத்தர் மட்டும் சரியாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையே நிம்மதியாக இருக்குங்க. அந்த வாழ்க்கையே நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்சவங்களோட சந்தோஷமாக அனுபவிச்சு வாழுங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்கிறதுக்கு தானே தவிர யாருக்கும் அடிமையாக உட்காந்துக்கிட்டு பேச்சு வாங்கிட்டு வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் உங்களுக்காக எதையுமே பண்ணாமல் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுலாம் வாழ்க்கை கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே தண்டிப்பதை விடவும் மன்னிப்பதை விடவும் பொறுமையாக சில விஷயங்களை பார்த்து கடந்து போகிறதுக்கு தான் ரொம்ப 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 வலிமை அதிகமாக தேவைப்படுது. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் நம்மக்கிட்ட சண்டைக்கு வராங்க அப்படின்னா உடனே பதில் கொடுத்து உடனே சண்டை போட்டு பிரச்சனை பண்ணுறதுக்கு தைரியம் தேவை, வலிமை தேவை அப்படின்லாம் அவசியமே கிடையாதுங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாத கோழை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் சும்மா வாய்ஸ் அவடால் விட்டுட்டு போவாங்க. பேச பேச பதில் பேசுறது இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயங்க. சில பேர்கிட்ட நீங்கள் பேசுகிறத விட பேசாமல் அமைதியாக கடந்து போகிறது தான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. நான் பல தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட மதிப்பை நீங்களே குறைச்சிக்காதீங்க. சில பேர்கிட்டலாம் பேசுறதுனாலயே அவங்கக்கிட்ட வாதிடுறதுனாலயே உங்களோட லெவலை நீங்களே இறக்கிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேங்க, அமைதியாக பொறுத்து போங்க. அதுதான் வலிமையிலையும் மிகப்பெரிய வலிமையை தவிர பதிலுக்கு பதில் சண்டை போடுறதுனாலையோ நீங்கள் அவங்கக்கிட்ட இறங்கி போய் அடிதடி பண்ணுறதுனாலையோ நீங்கள் பெரிய வீரன் சூரன் அப்படின்லாம் அவசியமே கிடையாதுங்க. அது உண்மையும் கிடையாது. நீங்கள் பொறுமையாக பொறுத்து போங்க. என்றைக்குமே பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பொறுத்து போகிற ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கிடைச்ச வாழ்க்கையை தொலைச்சிட்டு அடுத்த வாழ்க்கையை என்றைக்குமே தேடாதீங்க. கவனமாக இருங்க. ஒன்றை விட இன்னொன்று இனிக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து போவீங்க.
கண்டிப்பாக சொல்கிறேன். அது புளிப்பாக இருக்கலாம், காரமாக இருக்கலாம், கசப்பாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இருக்கிற வாழ்க்கையை யார் ஒருத்தர் சந்தோஷமாக அனுபவித்து வாழ்கிறதுக்கு காத்திருக்கானோ அவன் தான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். அதை விட்டுட்டு இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலப்பா, நான் வேறு வாழ்க்கையை தேடி போகிறேன் அப்படின்லாம் தயவு செஞ்சு போகாதீங்க. என்றைக்குமே இருக்கிற வாழ்க்கையை நீங்கள் இருக்கிற இடத்த சந்தோஷமாக அமைச்சிக்கிறதுக்கு முடிவு பண்ணணுமே தவிர வாழ்க்கையவே மாற்றி அமைச்சிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது வேற ஒரு வில்லங்கத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும். ஸோ ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு உங்கள் கூட இருக்கிறவங்க என்ன வேணாலும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். நீ வந்துரு, உன் வாழ்க்கை சூப்பராக இருக்கும், நீங்கள் வந்துரு, இதில் இங்கே நீ போனீங்கன்னா நல்லா பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த அட்வைஸை எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனால் முடிவுகளை நீங்கள் மட்டும் எடுங்க. இங்கே நம்ம போனோன்னா நமக்கு வந்துருன்னு சொல்கிறவங்க நம்ம கூட உதவி பண்ணுவாங்களா, நமக்கு துணைக்கு இருப்பாங்களா அப்படின்னு அதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கள் யார் எப்படி அப்படிங்கிறத கவனமாக யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்கள். சில பேர் உங்களை தூண்டி விட்டுட்டு உங்களை கஷ்டப்பட வச்சு அதை பார்த்து சிரிக்கிற மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் தான் பார்த்து சூதானமாக நடந்துக்கணுங்க. என்றைக்குமே உண்மையை கடைபிடிக்கும் மனுஷங்க அதிர்ஷ்டசாலியாக இல்லாமல் வேணா இருக்கலாங்க. ஆனால் நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்ந்த ஒரு நிலைக்கு அவங்க கண்டிப்பாக போவாங்க. நாம் நினைக்கலாம் இவனுக்கெல்லாம் அதிர்ஷ்டமே இல்லை, எப்போ பார்த்தாலும் உண்மை நேர்மை இப்படியே இருக்கிறான், இவெல்லாம் பொழைக்க தெரியாத மனுஷன் அப்படின்னு சில பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் யாருக்கிட்டையும் ஏமாந்து போகாமல் கண்டிப்பாக சொல்கிறேன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு போவாங்க. என்ன அந்த லெவலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், லேட்டாக போனாலும் லேட்டஸ்ட்டாக போவாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போவாங்க. ஸோ உண்மையாக இருக்கிறமே ஒருத்தரும் நம்மளை மதிக்கலை அப்படின்னு நீங்கள் வேணால் நினைக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, இந்த காலம் என்னைக்காவது ஒரு நாள் உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு திறமையான அயோக்கியந்தான் தன்னை ஒரு பரம யோக்கியன் மாதிரி காமிச்சிக்கிட்டு இந்த உலகத்துக்கு முன்னால் நல்லவன்னு தன்னை காமிச்சிக்கிறதுக்காக ஏகப்பட்ட வேஷங்களை போட்டுக்கிட்டு வளம் வந்துட்டுருப்பாங்க. ஸோ எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு பார்த்த பார்வையில் எடுத்த எடுப்பில் யாரையும் நம்பிடாதீங்க. எல்லாமே ஒரு நாள் டேஞ்சராக போய் முடியும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு எது பிடிக்கலையோ அது உறவாக இருந்தாலும் சரி, அது பொருளாக இருந்தாலும் சரிங்க, அதை நினச்சி வருத்தப்பட்டு உடம்பை வருத்திக்கிட்டு மனசை காயப்படுத்தி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கணும்னு எந்த விதத்துலையும் அவசியமே கிடையாதுங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. நமக்கே அது பிடிக்கல, நமக்கே அது ஒத்துக்காது, நாம் ஏன் அதை நினச்சி கவலைப்படணும், வருத்தப்படணும்? நமக்கே அந்த ஒரு பர்சன், அந்த பர்டிகுலர் பர்சன் நம்மளுக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நாம் அமைதியாக கடந்து வந்துடுறது தான் நமக்கு நல்லதே தவிர அதை விட்டுட்டு அவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்கன்னு யோசிச்சு உங்கள் உடம்பையும் உங்கள் மனசையும் நீங்கள் வேதனைப்படுத்திக்காதீங்க. ஸோ சில பேருடைய வேலையே இதுதான் வச்சுக்கோங்களேன். ரொம்ப தங்கமான ஒரு கேரக்டராக இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு சூப்பரான கேரக்டர், யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சுருக்க மாட்டீங்க, எல்லாருக்கும் உதவி தான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு தான் சில பேர் கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க. எதிர்பார்க்காத நேரத்தில் சில பேர் உங்களை மன உளைச்சல் படுத்திட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க திரும்ப சாரிப்பா நான் உன் பிரச்சனைக்கு நான் தான்ப்பா காரணம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னாலும் மனசார சொல்ல மாட்டாங்க. சில பேர் நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்காக கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் கேட்டு அதை வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னைக்குமே உங்களுக்கு விருப்பம் இல்லாத உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்த யோசிக்கிறத நிறுத்துங்க. தேவையான விஷயங்கள் நிறைய நீங்கள் யோசிக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் எல்லாரோடையும் என்ஜாய் பண்ணுறதுக்கும் தேவையான விஷயங்கள் நிறைய இருக்கே தவிர, அதனால தான் சொல்கிறேன், தேவையில்லாத விஷயங்களில் மனசை கொண்டு போய் குழப்பிட்டு உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.